பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் தியானிக்கவிருக்கும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய நாளையை பற்றிய பயத்தை அகற்றி தேவனுடைய திட்டத்தின் மீது நம்பிக்கை வைக்க செய்யும் ஒரு வல்லமையான வார்த்தை. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாளை என்ன நடக்கும், என் குடும்பத்திற்கு என்ன ஆகும், என் வேலை எப்படி இருக்கும், இந்த பிரச்சனை எப்போது முடியும், எனக்காக தேவன் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் இன்று கர்த்தர் உங்களிடம் சொல்கிற செய்தி, உன் நாளைக்காக தேவன் இன்று வழி செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ பார்க்காத இடத்தில் தேவன் வேலை செய்கிறார். நீ அறியாத மனிதர்களை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். நீ எதிர்பாராத கதவுகளை தேவன் திறக்கிறார். நீ செல்ல வேண்டிய இடத்திற்கு முன்பாகவே தேவன் வழியை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஹல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு எதிர்கொள்ளும் கண்ணீரும் போராட்டத்திற்கும் பின்னால் தேவன் உங்களுக்காக ஒரு பெரிய விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் ஆயத்தம் செய்து வைத்துள்ளார். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நீங்கள் இந்த காணொளிகளை பார்க்கிறீர்கள் என்றால் அது தற்செயலாக நிகழ்ந்த நிகழ்வு அல்ல. பெரும்பாலும் நான் பயணிக்கும் பாதைகள் நமக்கு எதிராகவோ அல்லது வேதனைகள் நிறைந்ததாகவோ தோன்றலாம். ஆனால் இன்று கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கும் வார்த்தை இதுதான், உன் நாளைக்காக தேவன் இன்றே வழி செய்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்செய்திக்கான முழு காணொளியும் எங்கள் யூடியூப் தளத்தில் பதிவிட்டுள்ளோம். முழு காணொளியும் பார்த்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.